நிச்சயமா அந்த ராஜினாமா பண்ண 4 எம்எல்ஏக்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் அவங்க ஓட்டு அவங்களுக்கு போடுறாங்களா? 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்களா, அந்த 4 ஓட்டு தான் அவங்க குடும்பத்துல ஓட்டு போடுறாங்களா? எம்எல்ஏ கிடைச்ச ஓட்டு கிடையாதுங்க. இரட்டை இலைக்கு கிடைச்ச ஓட்டு, எடப்பாடி அவர்கள் கிடைச்ச ஓட்டு, அம்மாவில் கிடைச்ச ஓட்டு, எம்ஜிஆர் அவர்கள் கிடைச்ச ஓட்டு, அதிமுக அனைத்து தொண்டர்களும் கிடைத்த ஓட்டு தவிர அந்த 4 பேருக்கு கிடைத்த ஓட்டு கிடையாது. இது மக்கள் இயக்கம், மக்களுக்கான இயக்கம். இப்ப இசைக்கு சுப்பையா மக்கள் ஆதரவு எனக்கு இருந்தது, அதனாலதான் நான் எம்எல்ஏ ஆனேன்னு சொல்றாரு. மக்கள் ஆதரவு எல்லாரும் இரட்டை இலை நிக்காம நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சுயேட்சா போட்டு இப்ப போனாங்க 4 பேர் போனாங்கல்ல, இப்ப போறாங்கல்ல, அவங்க நிக்க சொல்லுங்க. எத்தனை ஓட்டு வாங்குறான்னு பாருங்க. இப்ப இரட்டை இலைக்கும் எடப்பாடியாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கு பின்னாடி நின்று முன்னாடி போய் நான் ஜெயிச்சுன்னு சொல்லக்கூடாது. தனியா நில்லுங்க, சுயேட்சா நில்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் நீ தனியா நடந்து போய் ஓட்டு கேளுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவால இணைஞ்சிட்டாங்க. இப்போ தாவேகா இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் போது அவங்கள ஃபேஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் இடைத்தேர்தல் வரட்டுங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கட்டும், மக்கள் விடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சி எப்படி? சரிங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சு, மீண்டும் ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களுக்கு தாவேகாவால சீட்டு கொடுக்குறாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? டெபாசிட் வாங்க மாட்டாங்க, இது உண்மை. இது மக்கள் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? நான் தன்னுடைய தமிழ்நாட்டை, தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உண்மையான ஒரு முதல்வர் வேணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அது எடப்பாடி வர வேண்டும் அப்படின்னு 4 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க பணத்தை வாங்கிட்டு வெளியில போயிருக்கலாம். இது ஊடகங்கள் வர செய்தி, எனக்கு தெரியாது. ஊடகங்கள் என்ன சொல்றாங்க? பணத்தை வாங்கி கொண்டு 4 பேரும் கட்சி தாவல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரும்பாலும் இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பரவலா பேசப்படுது. இப்போ அந்த 4 எம்எல்ஏக்களும் மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த முறை அந்த சரித்திரம் உடைக்கப்படும். இந்த முறை கண்டிப்பாக அதிமுக தான் இடைத்தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெறும். நன்றி.